ஸ்ரீசக்கர வரதாச்சாரியம் சுத்தசத்வ குருத்தமம் ஸ்ரீநிதிம் ராகவம் வந்தே ஹியபார கருணாகரம் சேஷத்வ வர்ணன கதாம் அதிதஸ்ய கஷ்டா தத்பக்த சேவனமிதம் பரமம் சுபோக்யம் இத்தியாதிகம் வகுளபூஷண ஏகவக்தி சத்ருக்ன மார்க பதிகோத பவன் பிரகிருஷ்டா. கவசம் கனெக்ட் நேயர்களுக்கு நமஸ்காரம். கோயில் திருவாய்மொழி தொடரிலே அடுத்தபடியாக திருவாய்மொழியின் 8ஆம் பத்து 10ஆம் திருவாய்மொழி பதிகம் நெடுமார்க்கடிமைன்னு தொடங்கக்கூடிய ரொம்ப விசேஷமான ஒரு பதிகத்தை அனுபவிக்க போகிறோம். இந்த பதிகத்தில் அப்படி என்ன விசேஷம்னா, பராசர பட்டர் வாழ்வில் நடந்த ஒரு சம்பவத்தை நம்பிள்ளை ஈட்டிலே குறிப்பிடுகிறார். என்னன்னா, அம்முனி ஆழ்வான் என்ற ஒரு பெரியவர் பராசர பட்டரை சேவிக்க வந்தாராம். அந்த அம்முனி ஆழ்வான்கிறவரை பார்த்து பராசர பட்டர் சொன்னாராம், அப்பா, நீ வெளியூர்ல இருந்த வரைக்கும் நிறைய அடியார்களுக்கு கைங்கரியம் பண்ணியிருக்கேன்னு கேள்விப்பட்டிருக்கேன். நீ அடியார்களுக்கு கைங்கரியம் பண்ணதற்கு பலனாக திருவாய்மொழியின் 8ஆம் பத்து 10ஆம் திருவாய்மொழி பதிகம் நெடுமார்க்கடிமை பாசுரங்களை நான் உனக்கு விளக்குகிறேன் பராசர பட்டர். அப்ப இதுல இருந்து என்ன புரியுறதுன்னா, நாம இந்த பிறவியிலோ முன் பிறவிகளிலோ நிறைய பாகவதர்கள் இறையடியார்களுக்கு கைங்கரியம் பண்ணியிருந்தாதான் இந்த நெடுமார்க்கடிமைன்னு தொடங்கக்கூடிய பதிகத்தை கேட்கிற பாக்கியமே கிடைக்குமா. ஏன்னா இறை அடியார்களின் பெருமையை சொல்வது இந்த பதிகம். நெடுமார்க்கடிமைன்னு தொடங்கக்கூடிய 8ஆம் பத்து 10ஆம் திருவாய்மொழி பதிகம் 10 பாசுரங்கள்லயும் நம்மாழ்வார் என்ன தெரிவிக்கிறார்னா, ஜீவாத்மாக்களாகிய நாமோ பெருமாளுக்கு மட்டும் அடியோர்கள் அல்லோம், பெருமாளுடைய அடியாருக்கெல்லாம் அடியார். அதுதான் ஆத்மாவின் தன்மை. நம்ம சொல்லிக்கிறோம் இல்லையா, அடியேன் அடியேன் தாசன்கிறோம். இந்த அடியேன் தாசன்கிறது பெருமாளோடு நிற்பதில்லை, பெருமாளுடைய அடியார் வரை நாம அடிமையாகத்தான் இருக்கிறோம். ஏன்னா இதற்கு முந்தைய திருவாய்மொழி 8ஆம் பத்து 9ஆம் திருவாய்மொழி கருமாணிக்க மலைன்னு தொடங்கும் பதிகம். அதுல நம்மாழ்வார் நாம பிராட்டியோடு கூடிய பெருமாளுக்கு அடிமை என்பதை தெரிவித்தார். ஆனா இப்ப இதற்கு அடுத்த பதிகம் 8ஆம் பத்து 10ஆம் திருவாய்மொழி நெடுமார்க்கடிமையில அது அத்தோடு நிற்பதில்லை, பெருமாளுடைய அடியாருக்கெல்லாம் நாம் அடியார் என்பதை காட்டுகிறார். இதற்கு முன்னாடியே 3ஆம் பத்துல 7ஆம் பதிகம் பயிலும் சுடரொளி மூர்த்தின்னு தொடங்கும். அதுலயும் நாம பெருமாளுக்கு அடியாருக்கெல்லாம் அடியாருங்கிறத பாடியிருக்கார். உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச பாசுரம் தான், அடியார் அடியார் தம் அடியார் அடியார் தமக்கடியார் அடியார் தம் அடியார் அடியோங்களே, அங்கேயே பாடியிருக்கார். ஆனா அந்த பயிலும் சுடரொளி மூர்த்தியில ஆத்மாவின் தன்மை பகவானுடைய அடியாருக்கு அடியார்னு பாடினார். இப்ப இந்த நெடுமார்க்கடிமைன்னு சொல்லக்கூடிய 8ஆம் பத்து 10ஆம் திருவாய்மொழி பதிகத்துக்கு என்ன விசேஷம்னா, நம்ம தன்மை அடியாருக்கு அடியார் தான். வாழ்வின் லட்சியம் என்ன, நம்ம வாழ்கிறோமே இந்த வாழ்வுக்கு லட்சியம் என்னன்னா, பெருமாளை அடைந்து தொண்டு செய்வதுங்கிறதெல்லாம் அப்புறம், அவனுடைய அடியார்களுக்கு தொண்டு செய்கிறோமே, வாழ்வின் லட்சியமே அதுதான் என்று நம்மாழ்வார் தெரிவிக்கிறார். அப்போ பகவானுடைய அடியாருக்கு நாம் அடியாரா இருக்கோம். அது மட்டும் இல்ல, நம் வாழ்வின் லட்சியமே அந்த அடியார்களுக்கு தொண்டு செய்வதுதான். இதை தெரிவிப்பதுதான் 8ஆம் பத்துல 10ஆவது பதிகம். இதுல நம்பிள்ளை ஈட்டுல சாதிக்கிறார், நம்மாழ்வார் இங்கே சத்ருகணனாக ஆகிவிட்டார். ஏன்னா ஸ்ரீராமாயணத்துல சத்ருகணன் தான் ராமனுக்கு அடிமையாக இல்லாமல் ராமனுக்கு அடிமை செய்யும் பரதனுக்கு அடியவனாக இருந்தான் அல்லவா. லக்ஷ்மணனும் பரதனும் ராமனுக்கு கைங்கரியம் பண்ணார், சத்ருகணன் ராம பக்தனான பரதனுக்கு கைங்கரியம் பண்ணான். அது போல ஆழ்வார் முந்தைய பதிகம் வரை லக்ஷ்மணனை போல பரதனை போல இருந்தார். இந்த பதிகம் சத்ருகணனாக ஆகி அந்த லக்ஷ்மணன் பரதன் ஸ்தானத்துல யாரெல்லாம் பெருமாளுக்கு கைங்கரியம் பண்றாளோ அவளுக்கெல்லாம் அடியன் அடியவனாக இருக்க போகிறேன் என்று பாடுகிறார். அதெல்லாம் சரி, நம்ம பிராட்டியோடு கூடிய பெருமாளுக்கு அடியவர்கள் தொண்டர்கள் பக்தர்கள் சரி, அது ஏன்பா பக்தனுக்கும் பக்தனாக இருக்கணுமான்னா, ஆச்சாரியர்கள் ரொம்ப சுவையா ஒரு உதாரணம் சொல்றா. நமக்கு ஒருத்தரை பிடிச்சிருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இயற்கையாகவே அவரை சார்ந்த விஷயங்களையும் நமக்கு பிடிக்கணும். அப்படி பிரிச்சிருந்தாதான் அவரை நமக்கு உண்மையா பிடிச்சிருக்குன்னு அர்த்தம். அவரை சார்ந்த விஷயங்களை விரும்பாம அவரை மட்டும் விரும்புறேன்னா அந்த அன்பு முழுமை அடையாது. ஒரு சின்ன உதாரணம், அந்த கால உதாரணம் ஆச்சாரியர்கள் சொல்றா. ஒரு ராஜா இருக்காருன்னா அவருடைய தொண்டர்கள் என்ன பண்ணுவாளாம், ராஜாவுக்கு மட்டும் மரியாதை செய்ய மாட்டாளாம், அவர் அரண்மனையை நோக்கி வணங்குவாளாம், அவரோட கொடியை பார்த்து செல்யூட் அடிப்பாளாம், அவருடைய பாதுகையை வச்சு பூஜை பண்ணுவாளாம். இதெல்லாம் ராஜாவா? இல்லையே. ஆனா ராஜாவை சார்ந்து இருப்பதால் இந்த பொருளுக்கெல்லாம் மரியாதை கொடுக்கிறா இல்லையா. அது போலத்தான் நமக்கு பெருமாள்கிட்ட உண்மையான பக்தியும் அன்பும் இருக்கிறது என்றால் பெருமாளை சார்ந்து இருக்கும் எல்லோரிடத்திலும் அதே விதமான அந்த அன்பு பக்தி என்பதை நாம் காட்ட வேண்டும். இன்னும் புரியிறாப்புல லௌகிகமா சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், நாங்கள்லாம் அந்த காலத்துல 90s கிட்ஸ் இந்த MRF பேட் வாங்கணும்னு அலைவோம்.
நிறைய பேருக்கு எம்ஆர்எஃப்ங்கிறது டயர் கம்பெனினே தெரியாது. எம்ஆர்எஃப்ங்கிறது பேட் கம்பெனின்னு நினைச்சிட்டு எம்ஆர்எஃப் பேட்னு வாங்குவோம். எதுக்கு? எம்ஆர்எஃப்க்கும் நமக்கும் ஏதாவது உறவா? ஒன்றும் கிடையாது. சச்சின் டெண்டுல்கர் கையில எம்ஆர்எஃப் பேட் இருக்கு, இல்ல இன்னைக்கு விராட் கோலி கையில எம்ஆர்எஃப் பேட் இருக்குங்கிற ஒரே காரணத்துக்காக எம்ஆர்எஃப் பேட்டை விரும்பி போனா இல்லையா? அப்ப நமக்கும் எம்ஆர்எஃப்க்கும் சம்பந்தம் இல்ல, டெண்டுல்கர் கையில இருக்குங்கிறதுக்காக எம்ஆர்எஃப் பேட்டை விரும்புறான். அது போலத்தான் அடியார்களுக்கும் நமக்கு என்ன தொடர்புன்னா, நம்ம பெருமாளுக்கு அடியார்கள் என்னும் போது இயற்கையாகவே அந்த அடியார்கள் இடத்திலே நமக்கு ஈடுபாடு என்பது வர வேண்டும். அப்ப நாம் அடியாருக்கெல்லாம் அடியார், அதை உணர்த்துவதுதான் 8ஆம் 10 10ஆம் திருவாய்மொழி பதிகம் நெடுமார்க்கு அடிமை. இப்ப 10 பாசுரங்கள் இருக்கு இல்லையா? ஒவ்வொரு பாட்டிலும் ஒவ்வொரு காரணம் சொல்லி நாம் அடியாருக்கெல்லாம் அடியார் என்பதை விளக்கப் போகிறார். அதுதான் வாழ்வின் லட்சியம் என்றும் வரையறுத்து சொல்ல போகிறார் நம்மாழ்வார். தயாராயிட்டா? இப்போ 8ஆம் 10 10ஆம் பதிகத்தின் முதல் பாசுரம் நெடுமார்க்கடிமைன்னு தொடங்குறது. உங்கள் மனத்திரையை திறந்து கொள்ளுங்கள். திருநெல்வேலி கருகே தாமிரபரணி நதிக்கரை, திருக்குருகூர், ஆழ்வார் திருநகரி, புளியமரத்தடியிலே யோகத்தில் நம்மாழ்வார் எழுந்தருளி இருக்கிறார். பெருமாளே அவருக்கு ஞானத்தை கொடுத்துட்டார். அவனுக்கு மட்டும் அடியார் கிடையாது, அவனுடைய அடியாருக்கெல்லாம் அடியார்னு புரிஞ்சுட்டார். ஏன் அடியாருக்கு அடியார் ஆகணுங்கிறதுக்கு முதல் காரணம் முதல் பாட்டுல சொல்றார். பெருமாள் எப்படிப்பட்டவர்னா நெடுமால். மால்னாலே பித்து பிடித்தது போல அன்பு கொண்டவர்னு அர்த்தம். ஒருத்தர் எத்தனை தப்பு பண்ணாலும் இல்ல சார் அவருனா கரெக்டா தான் சார் பண்ணியிருப்பார், ஐயோ அவர் தங்கமான மனுஷன் சார் அப்படின்னு சிலர் சொல்றோம் இல்லையா? அதுக்குதான் மால்னு பேரு. ஒருத்தர் என்ன தப்பு பண்ணாலும் அவர் மீது ஒரு நம்பிக்கை, ஒரு அபிமானம் வச்சிருக்கிறது. அதுக்காக உடனே நம்ம தப்பு பண்ணி போகணும்னு அர்த்தம் இல்லைன்னு வச்சுக்கோங்க. ஆனா ஒரு வெறித்தனமான அன்பு. நெடுமால்னா அந்த வெறித்தனமான அன்பையே ரொம்ப ரொம்ப அதிகமா வெறித்தனமா வச்சிருக்கவர்னு அர்த்தம். யார் மேல பெருமாள் வச்சிருக்காருன்னா அவர் அடியார்கள் மீது அவ்வளவு அன்பு வச்சிருக்கார். மால்னாலே பித்தன், பைத்தியம் பிடிச்சவன் அர்த்தம். நெடுமால்னா தன் அடியார்கள் இடத்திலே வெறித்தனமாக பித்து பிடித்தவர். அப்போ நாம பெருமாளை ப்ளீஸ் பண்ணணும்னா அவருக்கு யாரை பிடிக்குமோ அவளை போய் ப்ளீஸ் பண்ணணும். பெருமாளுக்கு விருப்பமானவர்களுக்கு நாம அடிமைகளா இருந்துட்டோம்னா பெருமாள் உடனே ஆஹா எனக்கு அந்த பக்தர்களை ரொம்ப பிடிக்கும், இவன் அவர்களுக்கு அடிமையா இருக்கானே, அப்ப இவனுக்கும் அனுகிரகம் பண்ணலான்னு பண்ணுவார் இல்லையா? அப்ப பெருமாளுக்கு பிடித்தமானவர்கள் அவருடைய பக்தர்கள். அப்ப நாம பெருமாளுக்கு பிடித்தமானவர்கள் ஆகணும்னா அவருக்கு பிடித்தமான பக்தர்களுக்கு பிடித்தமானவர்களாக அந்த அடியாருக்கு அடியார் ஆகணும். முதல் பாசுரம் அனுபவிப்போமா? நெடுமார்க்கு அடிமை செய்வேன் போல் அவனை கருத வஞ்சித்து தடுமாற்று அற்ற தீக்கதிகள் முற்றும் தவிர்ந்த சதிர் நினைந்தால் கொடுமா வினையேன் அவன் அடியார் அடியே கூடும் இது அல்லால் விடுமாறு என்பது என் அந்தோ வியன் மூவுலகு பெரினுமே. நெடுமார்க்கு அடிமை செய்வேன் போல் அவனை கருத வஞ்சித்து தடுமாற்று அற்ற தீக்கதிகள் முற்றும் தவிர்ந்த சதிர் நினைந்தால் கொடுமா வினையேன் அவன் அடியார் அடியே கூடும் இது அல்லால் விடும் ஆறு என்பது என் அந்தோ வியன் மூவுலகு பெருணுமே. இப்ப நம்மாழ்வார் சொல்கிறார் நெடுமார்க்கு, நெடுமால் தான் அர்த்தம் பார்த்தோம் இல்லையா? மால்னாலே பித்தன், நெடுமால் தான் மிகப்பெரிய பித்தன். அடியார்களிடத்திலே பித்து பிடித்தவன் போல இருக்கார் பெருமாள். அந்த நெடுமார்க்கு அடியார்கள்ட்ட பித்து பிடித்தவனாக இருக்கும் அந்த பெருமாளுக்கு அடிமை, அடியேன் அடியவனாக ஆகி தொண்டு செய்தேனா இல்ல, அடிமை செய்வேன் போலுன்ட்டார். அதாவது அடிமை செய்பவனை போல. உள்ளுக்குள்ள உண்மையெல்லாம் பக்தி இல்ல, கைங்கரியம் பண்ணணுங்கிற எண்ணமும் இல்ல. அடிமை செய்வேன், அடிமை செய்பவனை போல் அப்படி பாவனை பண்ணிட்டு ஏதோ நானும் கைங்கரியம் பண்ண போறேன், நானும் அப்படியே ஒரு 12 திருமண் காப்பெல்லாம் அணிந்து கொண்டேன், அதற்கேற்ற சுரூப்பம் வேட்டியெல்லாம் கட்டிவிட்டேன், கைங்கரியம் பண்ண போறேங்கிற மாதிரி வெளிவேஷம். அடிமை செய்வேன் போல் அவரோ அடியார்கள்ட்ட. இதைத்தான் நாம புரிஞ்சுக்கணும். பெருமாள் நம்மளை ஏமாத்திட்டாருன்னு பல பேர் புலம்புறா. இல்ல, அவர் நம்ம மேல பித்து பிடித்தவர் போல இருக்கார், நாம தான் அவரை ஏமாத்தின்னு இருக்கோம் வேஷம் போட்டு. அப்போ நெடுமார்க்கு அவன் பித்து பிடித்தவன் போல இருக்கான், நானும் அடிமை செய்வேன் போல் அவருக்கு அடிமை செய்பவனை போல வேஷமிட்டு, சரிப்பா வேஷத்துக்காவது கைங்கரியம் பண்ணியானா இல்ல, அவனை அந்த பகவானை குறித்து கருத கைங்கரியம் பண்ற மாதிரி மனசால நினைச்சுட்டேன், உடம்பாலையும் கைங்கரியம் பண்ணல, வெளிவேஷம் போட்டேன், போட்டுன்ட்டு அவனை கருத மனசுக்குள்ள நாம் அப்படியே கைங்கரியம் பண்றோம் அப்படின்னு வெறும் மனசுலதான் நினைச்சேன். இப்படி நினைச்சதுக்கே பெருமாள் என்ன பண்ணிட்டார்னா என் மொத்த பாபங்களையும் போக்கி கொடுத்து விட்டார். ஏன்னா ஸ்ரீராமாயணத்துல ராமனே சொன்ன வார்த்தை மித்திர பாவேன சம்பிராப்தம் நத்தியஜேயம் கதஞ்சன தோஷோ யத்யபி தஸ்ய ஸ்யாத் சதாமே தத் அகர்ஹிதம். ஒரு நண்பன் பாவனையோடு பொய் சொல்லி கொண்டு வந்தாலும்
அந்த அளவுல என்கிட்ட வந்துட்ட இல்லையா, நான் ரட்சிப்பேன் என்பது பகவான் சொன்ன வார்த்தை. அதனால நெடுமார்க்கு அடிமை செய்வேன் போல் அவனை கருத, ஏதோ அடிமை செய்பவன் போல வேஷமிட்டு கொண்டு, அடிமை செய்வதாக வெறுமன மனசாலத்தான் நினைத்தேன், கருதினேன். அப்படி கருதினதற்கே, வார்த்தையை பாருங்க, செய்ய இல்ல, அவனை கருத, அப்படி கருதினதுக்கே பகவான் என்ன பண்ணான்னா பாப்பங்களை போக்கினான். பாப்பங்கள் எப்படி போச்சுன்னா, வஞ்சித்து தடுமாற்று அற்ற தீக்கதிகள் முற்றும் தவிர்ந்த சதிர் நினைந்தால். இந்த பாப்பங்கள் எப்படி போனதுங்கிறதுக்கு 4 உதாரணம் கொடுக்கிறார் நம்மாழ்வார். முதல் உதாரணம் வஞ்சித்து. வஞ்சித்துனா ஏமாத்திட்டு போயிட்டு தான் பாப்பங்கள். பாவம் எங்கேயாவது ஏமாத்திட்டா போகும்னா, இதை நம்பிள்ள ஈட்டுல ரொம்ப சுவையா விளக்கியிருக்கார். ஒரு நண்பன் என்ன பண்ணானா இன்னொரு நண்பன்ட்ட, அப்பா நான் உன் கூடவே இருப்பேன், எந்த நிலையிலும் உன்னை விட்டுட்டு போகவே மாட்டேன், எல்லாம் வச்சனங்கள்லாம் ரொம்ப நானா பேசினானோ. இவன் கூடவே பகல் முழுக்க இருந்தான், இவன் சாப்பிடும்போது பக்கத்துல அவன் தட்டு வச்சுன்னு சாப்பிட்டான், இவனோடைய தூங்க போறேன்னு தூங்கினான். ராத்திரி இவன் தூங்கும்போது திடீர்னு விளக்கெல்லாம் அணைச்சிட்டு ஆள் ஓடிட்டானான். கார்த்தால எழுந்து பார்த்தா, என்னடா இது ராத்திரி முழுக்க கூட இருந்தான், இப்ப இருக்கும்போது ஒண்ணுமே மிச்சம் இல்லை, எல்லாத்தையும் சுருட்டின்னு போயிட்டானேன்னு. அப்ப திடீர்னு பதட்டமா இருக்கும் இல்லையா, இவ்வளவு நேரம் இருந்தவனா ஆளை காணுமேன்னு. அது போல நம்மாழ்வார் என்ன சொல்றார், என் பாபங்கள்ங்கிறது இத்தனை நாள் என் கூடவே இருந்துட்டு, இந்த பாபம் எல்லாம் எங்கேருந்து போக்குறது, இத்தோட தான் வாழ போறோம்னு நினைச்சிட்டு பாப்பங்களையே நண்பனாக கருதி வாழ்ந்துட்டு இருந்தேன். தூங்கி எழுந்தவனுக்கு திடீர்னு நண்பனை காணும்னா எப்படி இருக்குமோ, அது போல திடீர்னு பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ண போறேன்னு நினைச்சிட்டு கண்ணை திறக்கிறேன், வஞ்சித்து எங்க போச்சுன்னே தெரியாம சொல்லாம கொள்ளாம ஓடி எடுத்துன்னு அர்த்தம். அதனால பகவானுக்கு அடியவன்னு நாம நம்மள நினைச்சுட்டா, பாபங்கள்லாம் சொல்லாம கொள்ளாமல் வஞ்சித்து ஓடிய நண்பனை போல எங்க போனோம்னு தெரியாம, இருந்த இடம் தெரியாமல், உரு தெரியாமல் ஓடியது. இது முதல் உதாரணம். அடுத்து 2வது, வஞ்சித்தது மட்டும் இல்ல, தடுமாற்று அற்றனர். தடுமாற்றுனா தடுமாற்றம், தடுமாற்று அற்றனா தடுமாற்றமே இல்லாத பாபங்களா அது. ஏன்னா ஒரு சில பாபங்களுக்கு நாம அதுக்கு ஏதாவது பிராயச்சித்தம் அது இதுன்னு பண்ணா கூட அது போயிடும் சொல்லலாம். ஆனா ஆழ்வார் சொல்லிக்கிறார், நான் பண்ண பாப்பம் எல்லாம் இருக்கே தடுமாற்றமே கிடையாது, ஸ்டெடியா இருந்து எனக்கு அதுக்கான பனிஷ்மெண்ட்டை கொடுத்தே தீரும், அப்படிப்பட்ட பாபங்கள். இது எத்தனை பரிகாரம் பண்ணாலும் போகவே போகாது, நிலைத்திருக்கக்கூடிய பாபங்கள். அந்த தடுமாற்று அற்ற, தடுமாற்றமே இல்லாத பாபங்கள் கூட என்னை விட்டுட்டு ஓடி போச்சுன்னா இது பகவான் அனுகிரகத்தை தவிர வேறு எதனாலே சாத்தியம்? இது 2. 3வது, தீக்கதிகள்னர். இங்க தீக்கதிகள்ங்கிறது பாபத்தை குறிக்கிறது. ஆனா பொதுவா கதினா ஒரு டெஸ்டினேஷன் அர்த்தம். தீக்கதினா கொடுமையான தீய இலக்கிலே போய் சேர்ப்பது. ஏன்னா இந்த பாபங்கள்லாம் எத்தனை நரகத்துல கொண்டு போய் நம்மள சேர்க்குமோன்னு பயந்துட்டு இருந்தேன். கடைசியில இந்த பாபம் எங்கேயோ எந்த நரகத்துல போச்சோ எங்க மாட்டிட்டதோ தெரியல, அடியன் பொழைச்சுட்டேன். அப்படிப்பட்ட தீய கதியில் தீய ஒரு இலக்கிலே கொண்டு போய் சேர்க்கக்கூடிய அந்த பாபங்கள் எப்படி போச்சுன்னா முற்றும் தவிர்ந்த. தவிர்ந்த என்றால் தவிர்த்து நீங்கி போச்சுன்னு அர்த்தம். முற்றும் தவிர்ந்தனா மொத்தமாக அழிஞ்சு போச்சு. ஏன்னா நாம ஏதாவது பரிகாரம் அது இதுன்னு பண்ணாலும் பாப்ப மூட்டையெல்லாம் மொத்தமா போகாது, மூட்டையில இருந்து ஒரு பகுதி தான் காலியாகும். ஆனா பகவான் எப்படிப்பட்டவன்னா படிப்படியா இல்ல. அகம் துவா சர்வ பாபேபியோ மோக்ஷயிஷ்யாமி மாசுச்சகான்னு கீதையில் சொன்னான், உன் அத்தனை பாபங்களையும் போக்கி கொடுப்பேன்னு. அப்படி முற்றும் தவிர்ந்த. அப்ப இந்த 4 விஷயத்தையும், சதிர்னா இந்த இடத்துல விதம்னு அர்த்தம், சதிர் நினைந்தால், இந்த விதத்தை நினைந்தால், நான் அப்படியே கொஞ்சம் நினைச்சு பாக்குறேன். எந்த 4 விஷயம்னா, இருந்த இடம் தெரியாம ஏமாத்திட்டு போன நண்பன் போல போச்சு வஞ்சித்து. தடுமாற்று அற்ற, என்ன பண்ணாலும் தடுமாறாது நிலைத்து நிற்கும், அதுவே போயிடுத்து. கொஞ்சம் கொஞ்சம் இல்ல, பெரிய தீய கதியில சேர்க்கும், அந்த தீக்கதிகள் ஆகிய பாபங்கள் போயிடுத்து. தீக்கதிகள்னா கொடிய பாபங்கள்னு அர்த்தம். அடுத்து முற்றும் தவிர்ந்த, மிச்சமே இல்லாமலும் போயிடுத்து. சதிர் நிறைந்தால். ஐயோ, இந்த விதத்தை பார்க்கும்போது நான் என்ன புரிஞ்சுட்டேன்னா, பெருமாளுடைய அடியாருக்கு அடியாராக அடியேன் ஆவதுதான் எனக்கு தகும். அதனால இவ்வளவு அனுகிரகம் எனக்கு பெருமாள் பண்ணியிருக்காருனா, இனி அவனுடைய அடியாருக்கெல்லாம் அடியேன் அடியாராக இருக்க போகிறேன்னு சொல்லி பாட்டின் 2ஆம் பகுதி பாடுறார். அப்ப பாட்டின் முதல் பாதி பெருமாள் என்ன பண்ணார் அனுகிரகம்னா, ஒரு நிமிஷம் பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ற மாதிரி பாவனை பண்ணி நினைச்சேன், அதுக்கு என் பாபங்களை போக்கிட்டார். இதற்கு கைமாறி என்ன பண்ண போறேன்னா, அவன் அடியாருக்கு அடியாராக இருப்பேன், அதுதான் லட்சியம். கொடுமா வினையேன் அவன் அடியார் அடியே கூடும் இதுவல்லால். அப்ப இனிமே எனக்கு லட்சியம் அவன் அடியாருக்கு அடியாராக ஆவது. அதுவும் அடியன் யாருன்னா நம்மாழ்வார் தன்னை சொல்லிக்கிறார், கொடு மா வினையேன். வினைனா பாப கர்மான்னு அர்த்தம். வினையேன்னா நிறைய பாபம் பண்ணவன். எப்படிப்பட்ட பாபம்? மா வினையேன், பெரிய 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 பாபங்கள்லாம் பண்ணவன். அதெல்லாம் எப்படிப்பட்ட பாபம்னா கொடுமையான பாபங்கள். அப்ப இன்டென்சிட்டியும் ஜாஸ்தி, எக்ஸ்டென்சிவாவும் இருக்கு. அப்ப வாஸ்ட் இன்டென்ஸ் சின்ஸ் பண்ணியிருக்கேன். கொடுமையான, மா ரொம்ப ரொம்ப பெரிய, வினையேன் பல பல பாபங்கள் பண்ண இந்த பாபின்னார். இப்ப இது ஒரு பெரிய கேள்வி வந்தது. இப்போ நம்மாழ்வாருக்கு தான் எல்லா பாபமும் போயிடுத்து, அதுக்கப்புறமே எதுக்கு தன்னை இப்படி கொடுமா வினையன்னு சொல்லிக்கிறார் அப்படின்னா,
நம்பிள்ளை ஈட்டுல இதுக்கு 2 விதமான விளக்கம் கொடுக்கிறார். ஏன் தன்னை வினையேன் பாவியேன்னு ஏன் சொன்னாராம்? இந்த சங்கீத கச்சேரி எல்லாம் சில பேர் கேட்பாளாம். அந்த சங்கீதத்துல அப்படியே உச்ச ஸ்தாயில போய் பாடகர் பாடும்போது பாட்டை பார்த்து வியந்து, ச்சே இந்த பாவியனுக்கு எவ்வளவு பாக்கியம்பா. அங்க பாவியன்னா பாவின்னு அர்த்தம் இல்ல, புண்ணியமான்னு அர்த்தம். ஐயோ என்ன புண்ணியம் பண்ணேன்னா இப்படி கேட்க முடிஞ்சதேன்னு. அது போல இது நம்மாழ்வார் கொடுமா வினையன்னு சொல்லிக்கிறது எதுக்குன்னா, ஐயோ இந்த பாவிக்கு எவ்வளவு பெரிய அனுகிரகம்னு சந்தோஷத்தில் சொல்கிறார்னு ஒரு வியாக்கியானம் பண்ணார். அப்புறம் நம்பிள்ளையே யோசிச்சார், அதை விட சுவையா இன்னொரு வியாக்கியானம் பண்ணிட்டார். என்னன்னா, ஆமாமா நான் பெரிய பாப்பம் பண்ணவன் தான். ஏன்னா இவ்வளவு தூரம் திருவாய்மொழி பாடி இப்ப அடியாருக்கு அடியார்னு சொல்றேனே, எப்பவோ நான் பெருமாளுடைய அடியாருக்கு அடியாரா ஆயிருக்கணும். எப்ப மயர்வர மதிநலம் அருளின்னு பெருமாள் ஞானத்தை கொடுத்தாரோ, ஞானத்தை பெற்ற போதே உன் அடியாருக்கு அடிமைன்னு சொல்லியிருக்கணுமே. இத்தனை நாளா சொல்லாம 8ஆம் 10 10ஆம் திருவாய்மொழியில அடியாருக்கு அடிமைன்னு சொல்றேன்னா நான் எவ்வளவு பெரிய பாவியா இருக்கணும். அதனால கொடுமா வினையேன் அவன் அந்த பகவானுடைய அடியார் பக்தர்களாகிய அவர்களுடைய அடியே திருவடிகளையே கூடும் சேர வேண்டும், சேர்ந்து தொண்டு செய்ய வேண்டும். அப்போ கொடுமாவினையன் இந்த பாபியானவன் அவன் அடியார் அடியே பகவானுடைய அடியார்களுடைய திருவடிகளையே கூடும், கூடுதல் போய் சேர வேண்டும், அவர்களுக்கு தொண்டு செய்ய வேண்டும்ங்கிறார். இதுல ஒரு வார்த்தை பாருங்க, அடியை கூடும் இல்ல, அடியே கூடும். ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. அடியே கூடும்னா அந்த ஏகாரம் எதுக்குன்னா அடியார் அடியை மட்டுமே சேர வேண்டும். எனக்கு பெருமாள் திருவடிங்கிறது கூட வேண்டாம், அவன் அடியார் அடியே அந்த திருவடிகள் அடியார்களின் திருவடிகளை மட்டுமே கூடும் சேரக்கூடிய பாக்கியம் என்பது அடியனுக்கு வேண்டும் தாரா நம்மாழ்வார். ஏன்னா இங்க நம்பிள்ளை ஈட்டுல சுவையா விளக்குறார். நம்மாழ்வார் பெருமாளை சொல்லும் போது எத்தனையோ தேவர்கள் இருக்கா, 10ஓட 11 அத்தோட இது ஒண்ணுன்னு பெருமாளை சொல்லல. எத்தனை தேவர்கள் இருந்தாலும் அவ எல்லாருக்கும் மேல தேவாதி தேவன்னு பெருமாளை சொல்றா இல்லையா? அது போல தம்மை சொல்லிக் கொள்ளும் போதும் ஆழ்வார் என்ன சொல்றாராம், பெருமாளுக்கு 1000 அடியார்கள் இருக்கா, அந்த 1000த்துல ஒருத்தன் அடியன்னு சொல்லலையா. அந்த 1000 பேர் எத்தனை பேர் இருக்காளோ அவ அத்தனை பேருக்கும் கீழ்ப்பட்ட கடைப்பட்ட தொண்டன் அடியேன். அப்போ பெருமாள் இப்படி பெரியவர்களுக்குள் பெரியவர் கிடையாது, பெரியவர்கள் எல்லார விடவும் பெரியவர். அது போல ஆழ்வார் தம்மை என்ன சொல்லிக்கிறார்னா, அடியன் கீழ்ப்பட்டவன் மட்டும் கிடையாது, கீழ்ப்பட்டவர் எல்லோருக்கும் கீழ்ப்பட்டவன். அதனாலதான் பெருமாள் திருவடியை சூடல, கொடுமா வினையேன் அவன் அடியார் அடியே அவனுடைய அடியார்களின் பாதங்களை மட்டுமே கூடக்கூடிய பாக்கியம் வேண்டும், அதையே தலையில் சூடக்கூடிய பாக்கியம் வேண்டும், அந்த அடியார்களின் திருவடிகளுக்கு கைங்கரியம் பண்ண வேண்டும்ங்கிறார். இது அல்லால்ட்டார். அடுத்த வார்த்தை இது அல்லால்னா இது தவிர வேற எதுவும் வேண்டாம். ஏன்னா பகவானுக்கு எது பிடிக்கும் முன்னாடியே பார்த்தோம் இல்லையா, பெருமாளுக்கு யாரை பிடிக்கும்னா அவரோட அடியார்களோ ரொம்ப பிடிக்கும். அந்த அடியார்களுக்கு நாம கைங்கரியம் பண்ணிட்டோம்னா தானே பகவான் நம்மிடம் உகந்து விடுவான். தனக்கு நேரா கைங்கரியம் பண்றவாளை விட அடியார்களுக்கு கைங்கரியம் பண்றவாளை தான் பெருமாளுக்கு பிடிக்கும். ஒரு சின்ன உதாரணம் பாருங்களேன். இப்போ ஒரு இடத்துல ஒரு பெரிய ஆபீசர் இருக்கார், அவரால் ஒரு காரியம் ஆகணும்னா அந்த ஆபீசருக்கு நாம என்ன உதவி செஞ்சோம் தெரியாது. ஆனா அந்த ஆபீசரோட பையன் எங்கேயோ ஒரு இடத்துல விழுந்து கிடக்கார், அந்த பையனுக்கு நாம போய் ஒரு உதவி செஞ்சோம்னா அந்த ஆபீசர் என்ன பண்ணுவாருன்னா, ஆஹா இவன் என் பையனுக்கு உதவினவனாச்சே, இவனுக்கு நாம திரும்ப ஏதாவது செய்யணும்னு செய்வார் இல்லையா. அப்போ பெருமாளுடைய தொண்டர்களாக குழந்தைகளாக இருப்பவர்கள் அடியார்கள். அந்த அடியார்களுக்கு கைங்கரியம் பண்றது தவிர இது அல்லால் இது தவிர எனக்கு வேற என்ன வேணும்னு கேட்டார். இதை நான் விட்டுட்டு போகவே மாட்டேன், கொடுமா வினையேன் அவன் அடியார் அடியே கூடும் இது அல்லால் விடுமாறு என்பது என் அந்தோ. விடும் ஆறுனா இதை போய் நான் விட்டு விடுவேனான்னு அர்த்தம். அவனுடைய அடியார்களுக்கு கைங்கரியம் பண்ணும் பாக்கியம் தான் அடியனுக்கு வேண்டும், எக்காரணம் கொண்டும் அந்த பாகவத கைங்கரியத்தை விட்டுவிட மாட்டேன். விடுமாறு என்பது அப்படின்னா இதை விடுவதற்கான காரணம் என்பது என், எதற்காக நான் விடணும், என்ன வழி என்ன காரணத்துக்காக இதை நான் விட வேண்டும். அந்தோன்னுட்டார். அந்தோ அப்படின்னா ஐயோன்னு அர்த்தம். ஐயோ பாகவத கைங்கரியத்தை விட்டுடுவியான ஒரு கேள்வியே தயவு செஞ்சு என்னை பார்த்து கேட்டுவிடாதீங்கோ. அந்தோ அதை விடுவது என்று நினைத்தாலே ஐயோ பாபம், வேண்டாம் நான் விடமாட்டேன் விடமாட்டேன். இது அல்லால் இந்த கைங்கரியம் பண்ணுவதை தவிர அடியாருக்கு அடியாராக இருப்பதை தவிர விடும் ஆறு என்பது என், இவளை இதை விட வேண்டிய தேவை என்பது என்ன, எதற்காக விடணும். இல்ல பெருமாளே சொன்னாராம், இல்ல நான் வேணா மூவுலக ராஜ்யத்தையும் உங்களுக்கு கொடுத்து இந்திரனாக்கட்டுமான்னார். ஆழ்வார் சொன்னார், வேண்டவே வேண்டாம்ப்பா, வியன் மூவுலகு பெருணுமே. வியன் அப்படின்னா விகாசமான விரிந்தன்னு அர்த்தம். பறந்து விரிந்து இருக்கக்கூடிய மூவுலகு, மேலுலகம் கீழுலகம் பூலோகம் என்ற மூவுலகு இதன் ராஜ்யம் பெருணுமே. பெருணுமேனா பெற்றால் கூடன்னு அர்த்தம். வியன் மூவுலகு பெருணுமே, விஸ்தாரமான மூவுலகத்தின் ராஜ்யத்தையே கொடுத்தாலும் கூட
இது அல்லால் விடுமாறு என்பது என். அதையே நீ கொடுத்தாலும் பாகவத கைங்கரிய சாம்ராஜ்யம் இருக்கே, அதை மட்டும் அடியன் எக்காரணம் கொண்டு விட்டு விடவே மாட்டேன், அடியார்களுக்குத்தான் கைங்கரியம் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அந்தோ மீண்டும் ஒரு ஐயோ சொன்னாரா நம்மாழ்வார். எதுக்கு அந்த ஐயோன்னா, ஐயோ பாகவத கைங்கரியத்தை விடமாட்டேன்னு சொன்னா போதுமே, தப்பித்தவரி மூவுலக ராஜ்யத்தை சொல்லி இத்தையும் பாகவத கைங்கரியத்தையும் ஒப்பிட்டு இல்ல இது கிடைச்சாலும் விடமாட்டேன்னு சொன்னா பாகவத கைங்கரியத்தோடு இந்த ராஜ்யத்தை ஒப்பிட்டதே தப்பு. ஐயோ தெரியாத்தனமா ஒப்பிட்டு விட்டேனே, வேண்டாம் வேண்டாம், கொடுமா வினையேன், அவன் அடியாரடியே கூடும் இது அல்லால், அவனுடைய அடியாருக்கு அடியாராக இருக்கும் பாக்கியம் மட்டும்தான் வேண்டும். இது தவிர விடுமாறு என்பது என்னந்தோ, ஐயோ என்ன பண்ணாலும் நான் இதை விடமாட்டேன், வியன் மூவுலகு பெருணுமே, ஒப்பிடே தப்பு. விஸ்தாரமான மூவுலகத்தை கொடுத்தாலும் வேண்டாம், அடியாருக்கு அடிமை செய்யும் பேருதான் வேண்டும்னு பிரார்த்திக்கிறார். முதல் பாசுரம், நெடுமார்க்கு அடிமை செய்வேன் போல் அவனை கருத வஞ்சித்து தடுமாற்றற்ற தீக்கதிகள் முற்றும் தவிர்ந்த சதிர் நினைந்தால் கொடுமா வினையேன் அவன் அடியார் அடியே கூடும் இது அல்லால் விடுமாறு என்பது என்னந்தோ வியன்மூ உலகு பெருணுமே. பக்தர்கள் மீது வெறித்தனமான அன்பு கொண்ட பெருமாள் அவருக்கு அடிமை செய்வது போல் பாவித்துக் கொண்டு அடிமை செய்வதாக மனத்தால் நினைத்தேன், என் பாபங்கள் என்னை ஏமாத்திட்டு போச்சு, சொல்லாம கொள்ளாம போச்சு, பயங்கரமான நிலைத்திருக்கக்கூடிய பாபங்கள் போயிடுத்து, தீய கதியில் சேர்க்கக்கூடிய பாபங்கள் போயிடுத்து, மொத்தமாக போயிடுத்து. இந்த விதத்தை நினைச்சு பார்த்தா அவனுடைய அடியாருக்கெல்லாம் அடியாவனாகத்தான் இந்த பாபியானவன் இருக்க வேண்டும். அதை தவிர மூ உலகமும் கொடுத்தாலும் எனக்கு வேண்டாம், இதை நான் எக்காரணம் கூட விடமாட்டேன் ஐயோ என்கிறார் நம்மாழ்வார். இதற்கு மகாவித்வான் வில்லூர் நடாதூர் வெங்கடசேஷாரிய மகாதேசிகன் அருடைய சம்ஸ்கிருத வடிவம், பக்தவ்யாமோக பாஜம் ஸ்மிருதவதி மயிதம் தாஸ்ய கிருத்வத் பிரலோபிய ஸ்வஸ்தோக்ரா கௌகமோக்ஷோ சித இதி சமயா சிந்திதே து பிரகாரே க்ரூரோச்சாகஸ்யமேதத் பதவினத பதஸ்யைவ தாஸ்யம் வினாப்தே த்ரைலோக்யே விஸ்மயார்ஹேபி அஹஹக இஹதத் தியாகஹேது பிரகாரஹா. அடியன் வழங்கும் ஆங்கில வடிவம், as I thought of myself as if rendering service to the Lord, all my strong sins totally ran away from me. As I think of this, it is apt for me to wear the feet of his devotees on my head and serve them. Will I ever forsake this opportunity? Alas, even if I get the vast three worlds, will I ever forsake this opportunity? என்பது இதற்கான ஆங்கில வடிவம். இனி இதற்கு அடுத்த பாசுரம், நிறைய பேர் இந்த ஆத்மானுபவம் அதெல்லாம் சொல்றாங்க இல்லையா, அதுதான் பெரிய லட்சியம்னு ஆழ்வார் சொல்லிட்டார், அதெல்லாம் தூக்கி போடுங்க. அடியார்களுக்கு கைங்கரியம் பண்ணும் ஆனந்தம் இருக்கே, அதுக்கு வேற எந்த ஆனந்தமும் நிகராகாதுன்னு சொல்ல போறார். அடுத்த பகுதியில் காண்போமா? நம்மாழ்வார் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம். மார்க்கடிமை செய்வேன் போல் அவனை கருத வஞ்சித்து தடுமாற்றற்ற தீகதிகள் முற்றும் தவிர்ந்த சதிர் நினைந்தால் கொடுமா வினையே அவனடியாரடியே கூடு இது வல்லால் கொடுமா வினையே அவனடியாரடியே கூடு இது வல்லால் விடுமாறென்பதில் அந்தோ வியன் மூவுலகு பெரினுமே.